ஹாய், எல்லோரும் சூப்பராக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இது ஆக்சுவலி பொங்கலுக்கு முன்னாடி எடுத்த விலாகு. பொங்கலுக்கு ஃபஸ்ட் டேயும் பொங்கல் அன்றைக்கும் எடுத்தது. ஆக்சுவலி எங்களுக்கு பேக் டு பேக் 2 பேருமே மாற்றி மாற்றி சிக்காயிட்டோம். பயங்கரமான த்ரோட் இன்ஃபெக்ஷன், கோல்டு, ஃபீவர் எல்லாம் வந்துருந்துச்சு. அதனால் தொண்டையே சுத்தமாக சரியில்லாமல் போச்சு. அதனால் எங்களால் எந்த வாய்ஸ் ஓவரும் கொடுக்க முடியல, வீடியோவும் அப்லோட் பண்ண முடியல. நாங்கள் அப்படியே வீட்டில் வந்து ஏரியாவாக பிரிச்சுட்டோம். இதெல்லாம் நீங்கள் க்ளீன் பண்ணுங்கள், இதெல்லாம் நான் க்ளீன் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி மாற்றி மாற்றி பங்கு பிரிச்சுட்டு க்ளீன் பண்ண ஆரம்பித்தோம். க்ளீன் பண்ண ஸ்டார்ட் பண்ணதே பார்த்திங்கன்னா போகி அன்னைக்கு ஒரு 3:30 மணி அப்படி தான் நாங்கள் க்ளீன் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம். அப்படி டிவைட் பண்ணிக்கிட்டா தான் சீக்கிரமாக எங்களால் இந்த வேலையை முடிக்க முடியும். இல்லாட்டி நெக்ஸ்ட் டே வரைக்கும் நாங்கள் இந்த வேலையை பார்த்துட்டே இருந்திருப்போம். நாங்கள் ஒரு சுறாவளி கிளம்பியதே படுத்திருக்கிறாங்க சார். அதை கிளீன் பண்ணு, இதை கிளீன் பண்ணு, அதை கிளீன் பண்ணு, இதை கிளீன் பண்ணு, உசுர வாங்குறாங்க. காலை இருந்து 10 தண்ணி கொடுக்கல சார். பொய் வாயை திறந்தாவே பொய். சாப்பிடாம கொள்ளாமல் வேலை பார்க்குற ஆளாக பாருங்கள். நல்லா ஃபுல் கட்டிக்கிட்டு தான் உட்காந்து க்ளீன் பண்ணவே ஆரம்பித்தோம். நான் மெயினாக வந்து கிச்சனை வந்து சூஸ் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அந்த கபோர்டுக்கு மேலே உள்ள ஹைட்டில் உள்ளதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட நான் ஸ்ப்ரே பண்ணி வச்சுட்டேன், நீங்கள் க்ளீன் மட்டும் பண்ணிடுங்க அப்படின்னு சொல்லிட்டேன் நான். அதனால் ஃபுல் கிச்சன் டீப் க்ளீன் பண்ணோம் நாங்கள் பொங்கலுக்காண்டி. ஜென்ரலாக பார்த்திங்கன்னா இங்கே என்ன குக் பண்ணாலுமே பிசு பிசுன்னு ஒட்டிக்கிறோம். அதுவும் நம்ம ஊர் குக்கிங்க்கு சொல்லவே வேண்டாம். பொரிக்கிறது, தாளிக்கிறது எல்லாமே பார்த்திங்கன்னா எண்ணெய் பயங்கரமாக வந்து தெரிக்கும். அதே மாதிரி குழம்பெல்லாம் கொதிக்கி விட்டோம்னா நல்லா தெரிச்சிரும். அது அப்படியே மஞ்சள் கரையெல்லாம் பிடிச்சிரும். எங்களோட கவுண்டர் டாப் வேறு லைட் கலர், அது பத்தாததுக்கு அடுப்பு ஒயிட் கலர். இந்த ரெண்டட் ஹவுஸில் இருக்கும்போது என்ன பிரச்சனை ஆகும்னா, வீடு வெக்கேட் பண்ணுற சிச்சுவேஷன் வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அவங்க எப்படி நமக்கு வீடை ஹேண்ட் ஓவர் பண்ணாங்களோ அதே மாதிரி கண்டிஷனில் நம்ம கொடுக்கணும். எந்த ஒரு கரையும் இருக்கக்கூடாது, எந்த ஒரு ஸ்டெயின் இருக்கக்கூடாது. அதனால் எல்லாமே பார்த்து மெயின்டைன் பண்ணணும். வந்த புதுசில் எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா வெள்ளை கலர் வேறையா, ஸோ பால் பொங்கிரும். குக்கரில் பருப்பு வச்சோம்னா பருப்பு தண்ணி பூரா மஞ்சள் பொடியோடு தெரிச்சிரும். உடனே உட்காந்து தேய்ச்சி எடுத்துகிட்ருப்பேன் நான். அதுக்கப்புறம் தான் வந்து நிறையா ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து நான் அலுமினியம் ஃபாயிலுக்கு மாறிட்டேன். அலுமினியம் ஃபாயில் வந்து என்னோட லைஃப் சேவர்னு தான் சொல்லுவேன் நான். க்ளீனிங்கெல்லாம் முடிச்சுட்டு ரெஃப்ரெஷ் ஆகிட்டு வீட்டு பக்கத்துலேயே வந்து டெஸ்கோ எக்ஸ்ட்ரா இருக்குது. ஸோ அங்கே போயிருந்தோம் ஷாப்பிங் பண்ணுறதுக்காண்டி. என்ன பிரத்யேகமான ஷாப்பிங்னா, சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி ஃப்ளவர்ஸ், அதே மாதிரி பொங்கலுக்கு வந்து நெய் வந்து ஃப்ரெஷ்ஷாக உருக்கலான்ற பிளானு. அதுதான் வாங்குறதுக்கு போயிருந்தோம். நம்ம ஊர் மாதிரி பூ கிடைக்காதுல, இங்கே பொக்கே ஃப்ளவர்ஸ் தானே கிடைக்கும். அந்த பொக்கே ஃப்ளவர்ஸ் எல்லாம் கொஞ்சம் பார்த்து எது நல்லா இருக்குன்னு பார்த்து எடுத்துக்குவேன் நான். ஏன்னா இது எல்லாமே வந்து அந்த லிக்விடோடு வரும், நல்லா ரீட்டைன் ஆகும். ஒரு 1 வீக்ஸ் 2 வீக் வரைக்கும் கூட நீங்கள் வச்சு யூஸ் பண்ணலாம் நீங்கள். அதனால நான் எப்போவுமே வந்து ஒரு விசேஷம் வருது, ஏதாவது ஸ்பெஷல் அக்கேஷன் அப்படின்னா இந்த மாதிரி பொக்கே ஃப்ளவர்ஸ் எடுத்துக்குவேன் சாமிக்கு வைக்கிறதுக்காண்டி. அதே மாதிரி சீசனுக்கு ஏற்ற மாதிரி ஃப்ளவர்ஸ் இருக்கும். இந்த ஜான்வரி மந்த் பூரா டியூலிப்பாக இருந்தது. அதே மாதிரி கடைக்கு போனால் நம்ம தேவைப்படுற ஜாமான் மட்டுமா பார்ப்போம், நம்ம தேவைப்படாத எல்லாமே அப்போ தான் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவோம். அப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணது தான் இந்த யூனிகார்ன் பொம்மை. இது என்னடா அட்டை மாதிரி இருக்குது, இது என்னடா பண்ண போகிறாங்க அப்படின்றது பார்க்கும்போது அதில் கட் ஹியர் டு ஃபில் அப்படின்ட்டு இருந்துச்சு. இப்போ வந்து என்னென்னா, குழந்தைங்க இருக்காங்க, அவங்களுக்கு எதாவது சர்ப்ரைஸ் கொடுக்கணும்னா இதை வந்து இதுக்குள்ளே கட் பண்ணி கிஃப்ட்ஸு, சாக்லேட்ஸ் எல்லாம் போட்டு வச்சுருவாங்க போல் இருக்குது. அது எனக்கு புதுசாக இருந்தது. அப்படியே வீக்குக்கான தேவையான திங்ஸை பூரா ஒன்றா லிஸ்ட்டை போட்டு சூஸ் பண்ணி எடுக்க ஆரம்பித்தோம் நாங்கள். இந்த டெஸ்கோவில் வந்து எப்போவுமே அன்சால்டட் பட்டர் எடுத்துக்குவேன். அன்சால்டட் பட்டர் வச்சு தான் நெய் உருக்கிறது. ஏன்னா நாங்கள் வாங்குகிற பால் வச்சு அதில் ஆடை எடுத்து அதுக்கப்புறம் நெய் உருக்கிறதுலாம் வந்து ரொம்ப சேலஞ்சிங்கான டாஸ்க்கு. அதனால் நான் அதை பண்ணலை. வீட்டுக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு என்ன பண்ணிட்டேன்னா, ஒரு பர்னர் மட்டும் செட் பண்ணி முடிச்சுட்டு அதில் நெய் உருக்கிடலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு திருப்பி தொடச்சி விட்டுட்டு அதுக்கப்புறம் அலுமினியம் ஃபாயில் போட்டு கோலமெல்லாம் போட்டுக்கலான்னு முடிவு பண்ணிட்டேன். ஏன்னா திருப்பி இது நெய் தெரிக்கும், அது எல்லாமே கொதிக்கும் போது ஒரு மாதிரி ஸ்டிக்கி ஆகும். அதனால் ஃபஸ்ட்டு இதை முடிச்சிருவோன்றதுனால இது அடுப்பில் ஏற்றிட்டேன். எனக்கு ஆக்சுவலி பார்த்திங்கன்னா என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க அவங்க தான் சொன்னாங்க, இங்கே வந்து பட்டர் வச்சு நெய் உருக்குனா நல்லா இருக்கும் அப்படின்னு. பட் ஆனால் நான் ட்ரை பண்ணலையே. எங்கள் அம்மா வந்து போன வெக்கேஷன் வந்திருந்தப்போ அவங்க இருக்கும்போது பட்டரை வாங்கி அவங்க இருக்கும்போதே வந்து எப்படி உருக்கணும் அப்படின்னு சொல்லி டைரெக்டாக லைவாக பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் தான் நான் இது செய்யவே ஆரம்பித்தேன். ஆனால் இப்படி நெய் உருக்க ஆரம்பித்தக்கப்புறத்துலேருந்து எந்த பேக்கெட் நெய்யுமே எங்களுக்கு பிடிக்கவே இல்லை. அதுவும் இங்கே வர
கீ எல்லாமே கொஞ்சம் ரொம்ப எக்ஸ்பென்சிவாக இருக்கும். ஒரு 14 பவுண்ட்ஸ் 15 பவுண்ட்ஸ் இருக்கும். ஆனால் அந்த நெய்யான வாசமும் இருக்காது, அந்த ஃப்ளேவரும் இருக்காது. என்றைக்கு வந்து உருக்க ஆரம்பித்தோமோ அன்னையிலேருந்து வேறு நெய் வாங்குறதுக்கான ஆப்ஷனுக்கே போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு பொங்கலுக்கு செய்கிறதுக்காண்டி தனியாக நெய்யை தனியாக ஒரு கண்டெய்னர் எடுத்து வச்சுட்டு ரிமைனிங் இருந்தது ஆல்ரெடி வீட்டில் வச்சுருந்த நெய்யோடு சேர்த்து ஊற்றி வச்சுக்கிட்டேன் நான். ஏன்னா சாமிக்கு எடுக்கணும் அப்படின்றனால அது தனியாக ஒரு கண்டெய்னரில் எடுத்து வச்சுக்கிட்டேன் நான். அது யூஸ் பண்ணக்கப்புறம் இது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வாங்கிட்டு வந்த பூவெல்லாம் அந்த ரேப்பர்லேருந்து எடுத்து முடிச்சுட்டு தண்ணியில் போட்டு வச்சுட்டேன், நல்லா இருக்கும் அப்படின்றக்காண்டி. இந்த இதில் பார்த்திங்கன்னா ஒரு சாஷே மாதிரி கொடுத்துருப்பாங்க. அந்த சாஷே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளவர் ஃபுட்டு. ஸோ அந்த ஃப்ளவர் ஃபுட்டு போட்டு வச்சோம்னா கிட்டத்தட்ட 3 வாரம் 4 வாரம் வரைக்கும் வின்டராக இருந்தால் இருக்கும். எனக்கு அப்படி வந்திருந்துருக்கு. அதனால நான் எப்போவுமே இந்த ஃப்ளவர் ஃபுட் இருக்கிற மாதிரி பேக்கெட் எடுத்து அதை போட்டு வச்சுக்குவேன். நல்லா இருக்கும் லாங் லைஃபாக. லாஸ்ட் வீடியோவில் வந்து ஈஸ்டாம் போய் நாங்கள் பொங்கலுக்கான ஷாப்பிங் பண்ணியிருந்திருப்போம் இல்லையா, அப்போவே வந்து இந்த மா இலையெல்லாம் வாங்கிட்டு வந்துட்டேன் தோரணம் கட்டுறதுக்காண்டி. இந்நேரம் வந்து ஊரில் இருந்திருந்தோம் அப்படின்னா நானும் எங்கள் அம்மாவும் வாசலில் வந்து அவ்வளோ பெரிய ஒரு பூக்கோளம் போட்டிருப்போம். அதே மாதிரி ஒவ்வொரு வருஷமும் இந்த வாசலில் கட்டுற தோரணம் வந்து ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு மாதிரி இருக்கணும்னு சொல்லிட்டு நிறைய ரெஃபரன்சஸ் இமேஜை எடுத்து அதுக்கான ஃப்ளவர்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வந்து வீட்டில் நைட்டு டின்னரெல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் 8 மணிக்கு கரெக்டாக வந்து உட்காந்துருவோம். உட்காந்து அந்த ஃப்ரண்ட் போர்ச்சில் உட்காந்து நாங்கள் அந்த மாலை கட்ட ஆரம்பித்து பூ கட்ட ஆரம்பித்து அப்புறம் அதை அடுக்கி எல்லாம் பண்ணி முடிச்சுட்டு நைட்டு வந்து பூனை இது எதுவுமே இழுத்துடக்கூடாதுன்னு சொல்லி மேலே ஒரு ஈர சேலை இல்லாட்டி ஈரத்தில் வந்து ஒரு பெரிய கிளாத்தை போட்டு நாங்கள் அப்படியே மூடி வச்சுருவோம். காலையில் பொங்கல் வைக்கிற டைம் வந்து கரெக்டாக வந்து அந்த மேலே இருக்க ஈர கிளாத் எடுத்துருவோம். ஸோ ஃப்ரெஷ்ஷாக அப்படியே ரீட்டைன் ஆகும். இந்த மா இலை தோரணத்தை வாசலில் கட்ட வைக்க காட்டியும் நான் பட்ட பாடு இருக்கே, ஐயோ சின்ன பிள்ளைய கூட மேய்ச்சர்லாம், இவங்களை மேய்க்கிறது அவ்வளோ பெரிய டாஸ்காக இருக்குது. போதுமா சில்கு போதுமா? ஐயோ ஏண்டி கட்டும் போது ஏண்டி இருக்கு போடுற? இது நான் வந்து இப்ப தட்டுறேனால அப்படிதான் நம்ம சொல்லுவோம். அப்ப இதை விட்டுட்டு இதாடிங்க. வெரி குட். இது அடுத்த அருண்டா. என்ன சொல்லுவோம்? கலத்துல போடுறேன். இரு. இன்னும் கொஞ்சம் மெஹந்தி எடுத்தணும். சரி இதுல 3 நாட்டுங்க. இன்னும் பாலத்தணுமா? கட்டி நீங்க கட்டுனதே போதும். நான் 5 நாட்டுறீங்க, 3 நாட்டுங்க. போடணும் கட்டுங்க அதே மாதிரி. வெட்டி வேறு வாசம் ரெக்கார்ட் ஆயிட்டு இருக்கு தெரியுமில்ல? ஆகட்டும்ல. இப்ப சென்டர் ஆக்குங்க. ஐ மீன் இந்த இதை கொஞ்சம் நாட்டிட்டு இந்த ஐயோ இது இங்கிட்ட நாட்டுங்க. இப்ப இந்த இலையெல்லாம் கொஞ்சம் நாட்டுங்க. அதே மாதிரி அந்த பக்கம் அந்த இதை வந்து நாட்டுங்க. ஆயிலை தோரணம் கட்டி முடிக்கிறதுக்கு கிட்டத்தட்ட 1/2 மணி நேரம் ஆச்சு. நான் ஒன்று சொன்னால் அவங்க ஒன்று செஞ்சிட்டு இருந்தாங்க. கட்டி முடிக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. ஆக்சுவலி எனக்கு வந்து கோலம் போட தெரியாது, கோலம் போட்டு பழகினதில்லை. சரி நமக்கு பெயிண்டிங் தான் வருமே அப்படின்னு சொல்லிட்டு அரிசி மாவு கலந்து அதில் பெயிண்ட் ப்ரெஷ்ஷை போட்டு நான் ஒரு கோலம் மாதிரி போட்டு முடிச்சிட்டேன். நான் ஊர்லலாம் அம்மா கோலம் போட்டாங்கன்னா அந்த கோலத்தில் வந்து கலரிங் போடுறது தான் எனக்கு வேலையாக இருக்கும். எங்கெங்கே நம்ம என்னென்ன கலரை போடலான்னு சொல்லி காம்பினேஷன் போட்டு கலரிங் பண்ணிகிட்ருப்பேன் கோலத்தில். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே ஃபஸ்ட்டு டைம், எல்லாமே புதுசாகவே எல்லாமே ட்ரை பண்ணேன் நான். பட் ஸ்டில் பரவாயில்ல, ஏதோ என்னால் முடிஞ்சது ஏதோ பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு என்னையே நானே பாராட்டிக்க வேண்டியதான். அப்புறமா அடுப்பில் வைக்கிறதுக்காண்டி மஞ்சளில் வந்து ஒரு பிள்ளையாரை பிடிச்சி வச்சுட்டு அடுப்புக்கு பூரா மஞ்சள் குங்குமம் வச்சு பொட்டெல்லாம் வச்சு முடிச்சுட்டு மிச்ச பிளேஸில் வந்து திண்டெல்லாம் கிளியர் பண்ணி விட்டுட்டு அங்கேயும் குட்டி குட்டியாக ஒரு கோலம் போட்டுட்டு எல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டு நாளைக்கு எழுந்திரிச்சு காலையில் அப்படியே பொங்கல் வைக்கிறதுக்கு ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான் வேலை. இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு படுக்கிறதுக்கே நைட்டு 11:30க்கு மேலே ஆயிடுச்சு. அப்புறம் காலையில் 5:30க்கெலாம் எழுந்துச்சு ரெடி ஆகிட்டு இருந்தேன். இதில் வந்து பார்த்திங்கன்னா சேலையெல்லாம் கட்டி நான் ரெடி ஆகிட்டேன். ஆனாலும் ஒரு குர்த்தா வேஷ்டி இவங்க ஒருத்தவங்க போட்டுட்டு கண்ணாடி முன்னாடி ஒரு 3/4 மணி நேரத்துக்கு மேலே நின்றுருப்பாங்க. ஃப்ரண்ட்டு பார்க்குறாங்க, பேக்கை பார்க்குறாங்க, கையை பார்க்குறாங்க, இதை பார்க்குறாங்க, உடம்பு ஃபிட்டாக இருக்கான்னு பார்க்குறாங்க. ஐயோ அப்பா சாமி இப்படியே இருந்தால் மணி ஆயிரும், நான் போகிறேன் அப்படின்னு கிளம்பி வந்துட்டேன் நான்.
இந்த தடவை வாங்கியிருந்த மஞ்சள் கொத்து கிட்டத்தட்ட என்னோடய ஹைட்டுக்கு 3/4 ஹைட்டு இருக்குது. அதை வந்து சின்ன பானையில் காட்டி பெரும்பாடாயிருச்சு. சுற்றி வச்சு கட்டிட்டோம். அப்புறம் பொங்கல் வைக்கிற திங்ஸ் எல்லாம் நைட் ஏற்கனவே எடுத்து வச்சுருந்ததுக்கப்புறம் திருப்பி செக் பண்ணி பார்த்தேன், எல்லாம் இருக்கான்னு பார்த்து எடுத்து வச்சுட்டு அப்புறம் நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு பொங்கல் பானையை அடுப்பில் ஏற்றியாச்சு. பக்கத்துலேயே எங்கள் அம்மாவை வீடியோ காலில் வச்சுட்டேன். இது 3rd இயரு. ஆனாலும் வந்து ஒரு பதட்டம் இருக்குது. பொங்கலை கரெக்டாக வைக்கணும், ப்ராசஸ் படி வச்சிடணும் அப்படின்றதுக்காண்டி அவங்கள வீடியோ காலில் வச்சுட்டே தான் ஒன்று ஒன்றா கேட்டு தான் திருப்பி செஞ்சேன். சைட்லேயே பார்த்தீங்கன்னா பாசிப்பருப்பை வந்து வறுத்துட்டு அதை வந்து கொஞ்சம் வேக போட்டாச்சு பொங்கலில் போடுறதுக்காண்டி. அந்த இது சைடில் ப்ரிப்பரேஷன் ஓடிட்டு இருந்தது. அப்புறமா பால் பொங்குற டைம் கிட்ட வந்து 2 பேரோட அப்பா அம்மாவுக்கும் கால் பண்ணிட்டோம், வீடியோ கால். அப்படியே சிஸ்டர் இன்லாவும் ஆட் பண்ணிட்டோம் காலில். எல்லோரும் சேர்ந்து ரொம்ப ஹாப்பியாக அந்த பால் பொங்குறதை பார்த்துட்டு மாற்றி விஷயம் ஷேர் பண்ணிக்கிட்டோம். நாங்கள் என்ன தான் ஊரில் இருக்கிற மாதிரி இங்கே செலிப்ரேட் பண்ணாலும் ஊரில் இருக்க சந்தோஷம் இங்கே இருக்கவே இருக்காது. ஏன்னா அப்போ வந்து நம்மளோட பேரண்ட்ஸ் கூட இருப்பாங்க, நம்ம ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி, ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கும். அந்த ஒரு வைபே வேறு விதமாக இருக்கும். இங்கே வந்து நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கிற 2 பேரா 3 பேரா அவங்களோட செலிப்ரேட் பண்ணோம். அப்புறமா இதை செஞ்சு முடிச்சுட்டு அக்கம் பக்கத்தில் இருக்க இந்தியன் ஃப்ரெண்ட்ஸ் வீட்டில் மட்டும்தான் அதை கொடுக்க முடியும். ஸோ அந்த மாதிரி தான் போயிட்டு இருக்கும். என்னவாக இருந்தாலும் வந்து நம்ம ஊரில் செலிப்ரேட் பண்ணுற மாதிரி பொங்கல் வேறு எங்கேயுமே செலிப்ரேட் பண்ண முடியாது. நம்ம எத்தனை தடவை பொங்கல் செஞ்சாலும் சரி, இப்போல்லாம் குக்கரில் வைக்கிறோம், எல்லாத்துலேயும் வைக்கிறோம் இல்லையா? ஆனாலும் வந்து இந்த பானையில் வைக்கிற பொங்கலுக்குள்ள டேஸ்ட் மாதிரி வேறு எந்த பொங்கல்லையுமே வந்து நாங்கள் பார்த்ததே இல்லை. ஏன்னா எப்போ செஞ்சாலுமே இதோட டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட் ஃப்ளேவராக இருக்கும். குக்கரில் செய்கிற பொங்கலுக்கு ஒரு வேறு டேஸ்ட்டாக தான் இருக்கும். இப்போ கொஞ்சோண்டு போட்டு மணல் நெய் பாத்தீங்களா? நம்ம வீட்டு நெய் மணல் நெய். எங்க பாத்தியா நெய்? எப்படி ஒரு நெய் உருக்கி எப்போவுமே அப்பாக்களுக்கு வந்து மகள் வந்து எப்போவுமே ஸ்பெஷல் தானே. அதனால் எங்கள் அப்பா வந்து பார்த்திங்கன்னா, நீ அப்படி பண்ணியிருக்கப்பா, அப்படி பண்ணியிருக்க, உங்கள் அம்மா ஒன்றுமே பண்ணவே இல்லை அப்படின்னு சொன்னோடனே எங்கள் அம்மா வந்து எங்கள் தாத்தா கல்லறையிலேருந்தாவது நான் அடித்து எழுப்பிட்டு வந்து எனக்காண்டி பேச சொல்ல போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இவங்களுக்கு ஜென்ரலாக பார்த்திங்கன்னா பொங்கலில் வந்து வாய்க்கு வாய் வந்து ஏதாவது கிறிஸ்மஸ் வரணும், இல்லாட்டி முந்திரி பருப்பு வரணும். அதனால் இருக்கிறது எல்லாத்தையும் மொத்தமாக போடு வாய்க்கு வாய் வரணும்னு சொல்லிட்டு எடுத்து மொத்த முந்திரி பருப்பையும் போட்டாச்சு, மொத்த கிறிஸ்மஸையும் போட்டாச்சு. ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா சாமிக்கு வந்து வைக்கிறோன்றது பேருக்காட்டியும் ஆசாமி நாங்கள்லாம் சாப்பிட்றதுக்காண்டி தான் இது எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணியிருக்கு. ஸோ எங்களுக்கு எப்படி பிடிக்குமோ அப்படின்ற மாதிரி பார்த்து தான் வந்து செஞ்சுருக்கோம் நாங்கள். அப்புறம் பொங்கல்லாம் வச்சு முடிச்சுட்டு சாமிக்கிட்ட கொண்டு போய் பொங்கல் பானை இறக்கி வச்சுட்டு நல்லா வாழை இலையை கழுவிட்டு அதில் பொங்கல் வச்சுட்டு அப்புறம் கரும்பு, பனங்கிழங்கு, அப்புறம் நாட்டு காய்கறி எல்லாம் வைக்கிற பழக்கம் உண்டு. அதனால் அதெல்லாம் வந்து சாமிக்கிட்ட வச்சு நல்லபடியாக இந்த வருஷம் எல்லாருக்கும் ஒரு சந்தோஷமான வருஷமாக இருக்கணும், எல்லாருக்குமே எல்லா விதமான சந்தோஷங்களும் இருக்கணும், அதேமாதிரி எல்லாருக்குமே வந்து நல்ல ஆயுள் ஆரோக்கியம் இருக்கணுன்றது எல்லாருக்காண்டி ப்ரே பண்ணிக்கிட்டோம். லாஸ்ட் டைம் வந்து பொங்கல் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இலை விருந்து ரெடி பண்ணியிருந்தோம். ஆனால் இந்த தடவை எனக்கு சுத்தமாக எனர்ஜி இல்லை. அவ்வளோதான், இன்றைக்கி பொங்கலோடு முடிச்சுக்கலாம்னு சொல்லி முடிவு பண்ணியாச்சு. நல்லா சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சுட்டு அப்புறம் என்ன ஒரு ஃபோட்டோ செஷனை போட்டு எங்களோட பொங்கலை ஹாப்பியாக முடிச்சிட்டோம். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்ம சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். பாய்.